இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். ஹோட்டல் டேஸ்ட் செம்மையா வீட்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். இன்னைக்கு நம்ம பக்கா சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் இந்த ரெசிபி ஹோட்டல் செஃப் கிட்ட கத்துக்கிட்டது. அவங்க சொன்ன முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, அளவுகள் தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். அளவுகள் மாறாமல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக பிரியாணி நமக்கு வந்துடும். நான் இதில் சொல்லியிருக்க அளவுகளோடு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 400 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து 2 கிராம் இருந்தால் போதும். புதினா, கொத்தமல்லி அரை கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சில்லி பவுடர் 20 கிராம் இருந்தால் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 150 கிராம். தயிர் கர்டு ஒரு 100 ml இருந்தால் போதும். தூள் உப்பு கிறிஸ்டல் சால்ட்டு 40 கிராம் இருந்தால் போதும். க்ரீன் சில்லி ஒரு 6 எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 6 போடுங்க, இல்லைன்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். லெமன் நமக்கு எலுமிச்சம் பெரிய சைஸ் கிடைச்சிது அப்படின்னா 1 போட்டுக்கலாம். எனக்கு இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நான் அங்கே ஆஃப் தான் காமிச்சிருக்கேன். தக்காளி ஒரு 300 கிராமுக்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துருவோம். ஒரு 200 ml நான் ஊற்றிருக்கேன். எப்பயும் இதில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. இது எப்பயும் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றும் போது அந்த பாட்டம் லேயரை எண்ணெய் தொட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வணங்கணும். எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுவோம். அது கூடயே எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வணங்கி வரும். வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு சீக்ரெட் டிப் தான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் சுருண்டு வணங்கி வந்திருக்கு. கலரை சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி வணங்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராமுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட வெயிங் மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக 150 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 20 கிராம் சில்லி பவுடர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், தனி மிளகாய் தூள், அதை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே போட்டு சேர்க்கும்போது நல்ல கலரும் கொடுக்கும். அதே மாதிரி வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 300 கிராம் தக்காளி போட்டுடலாம். அரைக்கட்டுக்கு புதினா தலை, அரைக்கட்டுக்கு கொத்தமல்லி தலை கழுவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுருவோம். பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தயிரையும் இதில் சேர்த்துருங்க. உப்பு, தயிர் 100 ml சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம், அது சேர்த்துட்டு உப்பு 40 கிராம் போட்டு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா தக்காளி மேஷ் ஆகி கிரேவி மாதிரி வரும். தொக்கு பதத்துக்கு நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வணக்கிடணும். அடுப்பை எப்பயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முடிஞ்சா. பாருங்கள் தக்காளி வணங்கி எவ்வளோ பதமாக வந்திருக்கு. அடுப்பை மட்டும் மீடியம்லேயே வச்சு வதக்கி விடணும். அப்படி இல்லைன்னா கிரேவி எல்லாம் சுண்டி போய் கருகின மாதிரி ஆகிடும். பாருங்கள் தக்காளி ரொம்ப நல்லா வெந்து எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கிரேவி மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா கழுகி அதை சேர்த்துருவோம். சேர்த்து வேகணும். ரொம்ப நல்லா வேகணும்னு இல்லை, உருண்டு வரும், நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி வர வரைக்கும் பரட்டி விடணும். பாருங்கள் சிக்கன் இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு சிக்கனுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருவோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1.25 லிட்டருக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம அதை ஊற்றிடலாம். இதில் சிக்கன் வணக்க போடும்போது
அதில் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சா போதும். ஆனால் அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. நம்ம ஊரில் கிடைக்கிற பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊறணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இங்கே பாஸ்மதி அரிசி ஊற வச்சா குழஞ்சிடும். அதனால நான் சிக்கன் வேக வைக்கும் போது தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் பிழிஞ்சு கொதிச்சு வரும்பொழுது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுகி எடுத்து போட்டுடலாம். 1 கிலோ அரிசி கழுகி சேர்த்துட்டு அடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப கலரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தண்ணியும் அரிசியும் வெந்து ஒரு 3/4 பதத்துக்கு நமக்கு கெட்டியாக தெரியும். பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள். இதே மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட தண்ணி கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னொரு பாத்திரத்தில், அதாவது எந்த பாத்திரத்தில் தம் போட நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் காய வச்சு கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் அதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். தண்ணி சூடாகவே இருக்கட்டும். ஒரு 5 to 6 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கோம். நல்லா சுண்டி வரும். நமக்கு தண்ணி சுண்டி அரிசிக்கு மேலே இருந்த தண்ணி இப்போ நம்ம அரிசி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கங்க. அப்பப்போ இடையில ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக கலந்து விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அரிசி நல்லா மேலே வெந்து வந்திருக்கும் போது அதில் நீங்கள் தம் போட தேவையான தண்ணி ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதை தம் போடுற பிளேட்டை வச்சு அது மேலே போட்டுருங்க. போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் to 20 நிமிஷம் அப்படியே விடுங்க. அவ்வளோதான். எடுத்து பார்த்துருவோம். பாருங்கள், தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக செம்மையாக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் வாங்குகிற அதே ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். கிரேவியும் மட்டன் சிக்கன் கிரேவி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு சந்திப்போம்.